அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம 13ஆம் பாடமான வேதி பிணைப்பு பாடத்தை பார்க்கலாம். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் பருப்பொருளால் ஆனது அப்படிங்கறத நம்ம முன்னமே படிச்சிருக்கிறோம். இந்த பருப்பொருளால் ஆனது அப்படின்னா அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆனது அப்படின்னு சொல்லி அர்த்தம். வாயுக்கள் எடுத்துக்கிட்டோம்னா மந்த வாயுக்களை தவிர மற்ற வாயு நிலைமையில் உள்ள எந்த ஒரு அணுவும் தனித்த நிலையில் இல்ல, அது இணைஞ்சு மூலக்கூறாத்தான் காணப்படுது. நீரும் மூலக்கூறாத்தான் இருக்கு, அதுலயும் 2 ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இணைஞ்சுதான் காணப்படுது. அப்போ இந்த அணுக்களை மூலக்கூறுகளா எது இணைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு கவர்ச்சி விசை இணைச்சிருக்கு. ஒரு பூ மாலையில நூல் எப்படி அந்த பூக்களை இணைச்சிருக்கோ அது போல இந்த கவர்ச்சி விசையானது இந்த அணுக்களை இணைச்சு மூலக்கூறுகளா வச்சிருக்கு. அப்போ இந்த கவர்ச்சி விசையத்தான் நாம பிணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். வேதி பிணைப்பு அப்படின்னா என்னன்னா, ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களை ஒன்றாக சேர்த்து பிணைத்து வைக்கும் கவர்ச்சி விசை அப்படின்னு சொல்லி வரையறுக்கலாம். இந்த பாடத்துல நாம கோசல்-லூயிஸ் கொள்கை, லூயிஸ் புள்ளி அமைப்பு, பல்வேறு வேதி பிணைப்பின் வகைகள் மற்றும் வேதி வினைகளின் வகைகளை நாம பார்க்கலாம். வேதி பிணைப்பு பற்றிய கோசல்-லூயிஸ் கொள்கை. கோசல்-லூயிஸ் ஆனவர் 8 எலக்ட்ரான் விதி அல்லது எண்ம விதி அப்படிங்கிறத சொன்னாங்க. இவங்க இந்த விதியை எடுத்துக்கொள்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அணுக்கள் ஏன் இணையுது, எவ்வாறு இணையுது, இந்த அணுக்கள் ஒரு சிலது மட்டும் இணையுது, ஒரு சிலது இணையறது இல்ல, அதுக்கான காரணமா இவங்க யோசிச்சுட்டு சொன்னதுதான் இந்த கோசல்-லூயிஸ் கொள்கை. அதாவது இவங்க மந்த வாயுனுடைய எலக்ட்ரான் அமைப்பை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா மந்த வாயுக்கள் மற்ற வாயுக்களோட மற்ற அணுக்களோட வினைபுரிவதே கிடையாது. மற்ற வாயுக்கள்ல இருக்கிற மற்ற அணுக்கள் எல்லாம் தனித்த நிலையில காணப்படுறது இல்ல, அவைகள் மூலக்கூறு நிலையில இணைஞ்சு காணப்படுது. ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு ஆக்சிஜன் அணு இணைஞ்சு ஆக்சிஜன் மூலக்கூறாத்தான் இருக்கு. நைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னா நைட்ரஜனும் 2 நைட்ரஜன் இணைஞ்சு மூலக்கூறாத்தான் இருக்கு. இப்படி வாயு நிலையில் உள்ள அணுக்கள் எல்லாமே மூலக்கூறு நிலையில் இருக்கும் பொழுது மந்த வாயுக்கள் மட்டும் தனித்த நிலையில் இருக்கு. அப்படின்னா மந்த வாயு நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பை ஆராய்ச்சி செய்யறாங்க. பாருங்க, ஒவ்வொரு மந்த வாயுவும் ஹீலியம் தவிர மற்ற மந்த வாயுக்கள் எல்லாம் தன்னுடைய இறுதி கூட்டுல 8 எலக்ட்ரான்களை பெற்றுள்ளது. அப்போ ஒரு அணு தன்னுடைய இறுதி கூட்டுல 8 எலக்ட்ரானை பெற்றிருந்தா அது நிலையான அணுவா இருக்கும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணாங்க. ஹீலியம் எடுத்துட்டோம்னாலும் அதுவும் தன்னுடைய இறுதி கூட்டுல 2 அப்படிங்கிற நிலையான எலக்ட்ரான் அமைப்பை தான் பெற்றிருக்குது. அதனால மந்தவாயுவானது நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ளதா அர்த்தம். அப்போ ஏன் அணுக்கள் இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்குது அப்படின்னா, அவை மந்தவாயுவின் எலக்ட்ரான் அமைப்பை பெறுவதற்காக இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ என்ன காரணம்? மந்தவாயுவுக்கு இணைதிறன் 0, மற்றதுக்கு இணைதிறனானது இருக்கு, மந்தவாயுவுக்கு இணைதிறன் 0. இணைதிறன் அப்படின்னா என்னங்க சார்? ஒரு உலோகம் எடுத்துட்டா அது இணையும் வேறு ஒரு அணுவோடு இணையும் பொழுது எவ்வளவு எலக்ட்ரான்களை இழக்கிறதோ அது அதனுடைய இணைதிறன். ஒரு அலோகம் எடுத்துக்கிட்டா அது எவ்வளவு எலக்ட்ரான்களை ஏற்கிறதோ அது அந்த அலோகத்தினுடைய இணைதிறன். அப்போ இணைதிறன் அப்படிங்கிறது ஒரு அணு இழக்கும் அல்லது ஏற்கும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அந்தந்த அணுவினுடைய இணைதிறன் அப்படின்னு சொல்லப்படுது. இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு கோசல்-லூயிஸ் அப்படிங்கிறவரு தன்னுடைய எலக்ட்ரான் கொள்கை அல்லது 8 எலக்ட்ரான் விதி என்ன விதியை சொன்னாரு. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு அணுவானது மற்றொரு அணுவிடம் அதன் இணைதிறன் கூடு எலக்ட்ரான்களை இழந்தோ அல்லது பங்கீடு செய்தோ இணைதிறன் கூட்டில் 8 எலக்ட்ரான்களை பெற்றிருக்கும் விளைவு 8 எலக்ட்ரான் விதி அல்லது எண்ம விதி எனப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது ஒவ்வொரு அணுவை சுத்தியும் எலக்ட்ரான் கூடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னமே படிச்சிருந்தோம். இந்த எலக்ட்ரான் கூடுகள்ல எலக்ட்ரான் ஆனது அணுக்கருவை சுத்திட்டு வருது அப்படிங்கறதையும் நாம முன்னமே படிச்சிருக்கிறோம்.
அதுல இறுதி கூடு இருக்கு இல்லைங்களா, கடைசி கூடு, அந்த கடைசி கூட்டை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இணைதிறன் கூடுன்னு சொல்றாங்க. அந்த கடைசி கூட்டுல உள்ள எலக்ட்ரான்களை இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். உங்களுக்கு சோடியத்தினுடைய அமைப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த சோடியம் பக்கத்தில் இருக்கிற மற்றொரு அணுவோடு வினை புரியுது அப்படின்னா வினை புரிந்து சோடியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு சேர்மம் உருவாகும் பொழுது இந்த சோடியத்தினுடைய அணு அமைப்புல பார்த்தோம்னா முதல் வட்டப்பாதையில 2 எலக்ட்ரான் இருக்கு, அடுத்த வட்டப்பாதையில 8 எலக்ட்ரான் இருக்கு, அதற்கு அடுத்த வட்டப்பாதையில 1 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ கடைசி வட்டப்பாதை தான் இணைதிறன் கூடு அப்படின்னு சொல்லப்படுது. கடைசி வட்டப்பாதையானது 1 எலக்ட்ரான் இருக்கு. இந்த சோடியம் என்ன செய்யும் அப்படின்னா தன்னிடம் உள்ள 1 எலக்ட்ரானை இழந்துருச்சுன்னா இது இதனுடைய அடுத்த வட்டப்பாதையான இந்த 2ஆம் வட்டப்பாதையானது முழுமையான எலக்ட்ரான்களை பெற்ற 8 எலக்ட்ரான்களை பெற்ற வட்டப்பாதையா மாறிக்கும். பாருங்க, 8 எலக்ட்ரான்களை பெற்ற வட்டப்பாதையா மாறிக்கும். அப்படி மாறி இது நியான் என்ற மந்தவாயுவினுடைய எலக்ட்ரான் அமைப்பை எடுத்துருச்சுன்னா இப்ப இது நிலையானதா மாறிடும். அதனால வேதிவினையின் பொழுது இந்த சோடியமானது தன்னுடைய 1 எலக்ட்ரானை இழந்து சோடியம் நேர் அயனியாக மாறுகிறது. அந்த இழந்த எலக்ட்ரான் ஆனது அப்பொழுது பக்கத்துல குளோரின் அப்படிங்கிற ஒரு அணு இருக்கு அப்படின்னா அந்த குளோரினுடைய இறுதி வட்ட பாதையில் சென்று உட்கார்ந்து கொள்ளும். ஏன் குளோரின் அதை ஏற்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குளோரினுடைய இறுதி வட்ட பாதையில பாத்தீங்க அப்படின்னா 7 எலக்ட்ரான்கள் இருக்கு. அப்போ இதுக்கு இன்னும் 1 எலக்ட்ரான் கிடைச்சதுன்னா இதனுடைய இறுதி வட்ட பாதையும் நிரம்பும். குளோரின் என்பது அலோக வரிசையில உப்பியங்களாக இருக்கு. அப்போ இந்த 1 எலக்ட்ரானை இதை ஏற்று ஆர்கானினுடைய எலக்ட்ரான் அமைப்பை பெறும். பாருங்க, 2 8 அடுத்தது 8. இது ஆர்கானினுடைய எலக்ட்ரான் அமைப்பை பெறும். எலக்ட்ரான் அமைப்பை பெற்று நிலையான மந்தவாயுவின் எலக்ட்ரான் அமைப்பை அடைந்து ஒரு சேர்மத்தினை உருவாக்கி கொள்கிறது. அப்போ சோடியம் இழந்த 1 எலக்ட்ரானை குளோரின் ஏற்று சோடியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு சேர்மமானது உருவாகுது. இப்படி அணுக்கள் இணையும் பொழுது மந்தவாயுவின் எலக்ட்ரான் அமைப்பை பெறுவதற்கு முயலும். அப்படி முயன்று சேர்மங்களை உருவாக்கி கொள்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கொள்கையை இவரு சொன்னாரு. மீண்டும் ஒரு முறை இந்த கொள்கையை பார்க்கலாம். ஒரு அணுவானது மற்றொரு அணுவிடம் அதன் இணைதிறன் கூடு எலக்ட்ரான்களை இழந்தோ அல்லது பங்கீடு செய்தோ இணைதிறன் கூட்டில் 8 எலக்ட்ரான்களை பெற்றிருக்கும் விளைவு 8 எலக்ட்ரான் விதி அல்லது எண்ம விதி எனப்படுகிறது. இதற்காக இது மந்தவாயுவின் எலக்ட்ரான் அமைப்பை பெற முயல்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, என்னென்ன அணுக்கள் எவ்வளவு எலக்ட்ரான்களை இழக்கும் அல்லது எவ்வளவு எலக்ட்ரான்களை பெறும் அப்படின்னா இணைதிறன் கூட்டில் 1 2 3 அப்படிங்கிற எலக்ட்ரான்களை பெற்றிருக்கும் அணுக்கள் பொதுவாக தன்னுடைய எலக்ட்ரான்களை இழக்கும். இணைதிறன் கூடுனா இந்த கடைசி கூடு. இந்த கடைசி கூட்டுல 1 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான் வரைக்கும் உள்ள அணுக்கள் தன்னுடைய எலக்ட்ரான்களை பொதுவா இழக்கத்தான் செய்யும். அதே போல இந்த இணைதிறன் கூட்டுல 5 எலக்ட்ரான் 6 எலக்ட்ரான் 7 எலக்ட்ரான்களை பெற்றிருக்கக்கூடிய அணுக்கள் மேலும் எலக்ட்ரான்களை ஏற்க செய்யும். அப்போ இந்த எந்தெந்த மாதிரியான அணுக்கள் பொதுவா எலக்ட்ரான்களை இழக்கிறது? இணைதிறன் கூட்டுல 1 2 3 அப்படின்னு எலக்ட்ரான்களை பெற்றுள்ள அணுக்கள் எலக்ட்ரான்களை இழக்கும். அதே போல இணைதிறன் கூட்டுல 5 6 7 அப்படின்னு சொல்லி எலக்ட்ரான்களை பெற்றுள்ள அணுக்கள் எலக்ட்ரான்களை ஏற்கும். இதுல 8 எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுச்சுன்னா அது நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றதா அர்த்தம். மேலும் அது மந்தவாயுவின் எலக்ட்ரான் அமைப்பை அடைஞ்சிருச்சு. அதற்கு மேலும் எது தேவைப்படாது? எலக்ட்ரான் தேவைப்படாது. ரைட். இப்போ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, போரான்ல பார்த்தோம்னா அதனுடைய அணு எண் 5. எலக்ட்ரான் அமைப்பு பாருங்க, முதல் வட்டப்பாதையில 2 இருக்கும், மீதி 2ஆம் வட்டப்பாதைக்கு போகும். 2ஆம் வட்டப்பாதையில 8 எலக்ட்ரான் இருக்கணும். ஆனா இதுல எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கு? 3 தான் இருக்கு. அந்த கடைசி வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரான்கள் இணைதிறன் எலக்ட்ரான் முன்னமே சொல்லி இருந்தேன். அப்ப இந்த 3 எலக்ட்ரானும் என்ன எலக்ட்ரான்? இணைதிறன் எலக்ட்ரான். நைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னா முதல் வட்டப்பாதைக்கு 2, அடுத்த வட்டப்பாதையில 5. இந்த கடைசி வட்டப்பாதையான அதில் உள்ள எலக்ட்ரான் இணைதிறன் எலக்ட்ரான் 5.
ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம்னா இதுல 8 எலக்ட்ரான்கள் இருக்கு. இந்த 8 எலக்ட்ரான்ல முதல் வட்டப்பாதைக்கு 2, 6 எலக்ட்ரான்களானது இறுதி வட்டப்பாதையில இருக்கும். அந்த 6 தான் அதுல இணைதிறன் எலக்ட்ரான். சோடியத்தை எடுத்துக்கிட்டோம்னா முதல் வட்டப்பாதையில 2, அடுத்த வட்டப்பாதைக்கு 8, அதுக்கு அடுத்த வட்டப்பாதையில 1, இறுதி வட்டப்பாதையில 1 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப சோடியத்தின் இணைதிறன் எலக்ட்ரான் 1. இணைதிறன் எலக்ட்ரான் என்பது அதனுடைய இறுதி வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இந்த இணைதிறன் எலக்ட்ரான் 1, 2, 3 அப்படின்னு இருந்தா அது பொதுவா எலக்ட்ரான்களை இழக்கும். அதே போல 5, 6, 7 அப்படின்னு இருந்தா அது எலக்ட்ரான்களை ஏற்கும். லூயிஸ் புள்ளி அமைப்பு. ஒவ்வொரு அணுவை சுற்றிலும் அதனுடைய இறுதி கூட்டுல இணைதிறன் எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இந்த இணைதிறன் எலக்ட்ரான்கள் ஆனது அணுக்கள் இணைந்த சேர்மங்கள் உருவாகும் போது பிணைப்புல ஈடுபடுது. அப்படி ஒவ்வொரு அணுவுக்கு சுற்றிலும் இணைதிறன் எலக்ட்ரான்களை அந்த அணுவினுடைய குறியீட்டை எழுதி அதைய சுற்றி புள்ளிகளா நாம குறிச்சுக்கிட்டோம்னா அந்த அமைப்பு லூயிஸ் புள்ளி அமைப்பு அல்லது எலக்ட்ரான் புள்ளி அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இணைதிறன்களானது இணைதிறன் எலக்ட்ரான்களானது ஒரு சிலது தனித்த எலக்ட்ரான்களா இருக்கும், ஒரு சிலது தனித்த இரட்டைகளா 2 எலக்ட்ரான் ஜோடிகளா இருக்கும். தனித்த இரட்டைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவைகளை ஒரே பக்கத்துல புள்ளிகளா குறிச்சுக்கணும். நைட்ரஜன் பாருங்க, நைட்ரஜன்ல ஒரு இரட்டை எலக்ட்ரான்கள் இருக்கு. அப்ப குறியீட்டுக்கு மேல ஒரே பக்கத்துல அவை புள்ளிகளா குறிக்கப்பட்டுருச்சு. ஆக்சிஜன்ல பாருங்க ஒரு இரட்டை எலக்ட்ரான் இருக்கு, குறியீட்டுக்கு பக்கத்துல அவை புள்ளிகளா குறிக்கப்பட்டுருச்சு. மற்ற எலக்ட்ரான்கள் எல்லாம் பக்கத்துக்குள்ள மற்ற பக்கங்கள்ல புள்ளிகளா குறிக்கப்படுது. இது போல குறிச்சுக்கணும். இங்க பார்த்தோம்னா ஹைட்ரஜன்னா ஒரு எலக்ட்ரான் இருக்கு, எந்த பக்கத்துல வேணாலும் புள்ளியா வச்சுக்கலாம். ஹீலியம்னா எதிரெதிர் பக்கங்களை அந்த புள்ளிகளை வச்சுக்கணும். பெரிலியம் அப்படிங்கும் போது அதே மாதிரிதான். ஏன்னா பெரிலியத்தினுடைய எலக்ட்ரான்கள் 4 இருந்தாலும் இணைதிறன் கூட்டுல 2 எலக்ட்ரான்கள் தான் இருக்கு. அப்ப அந்த 2 மட்டும் நம்ம புள்ளியா வச்சோம்னா போதும். கார்பன்ல 6 எலக்ட்ரான்கள் இருந்தாலும் இணைதிறன் கூட்டுல 4 எலக்ட்ரான்கள் தான் இருக்கு. அந்த 4 எலக்ட்ரான்களை பக்கத்துக்கு ஒண்ணா புள்ளிய வச்சு நாம குறிக்கணும். நைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னா இணைதிறன் கூட்டுல 5 எலக்ட்ரான் இருக்கு. அதுல ஒரு இரட்டை எலக்ட்ரான் இருக்கிறதுனால நம்ம பக்கத்துக்கு ஒரே பக்கத்துல இரட்டை எலக்ட்ரான்களை குறிச்சிட்டு மற்ற எலக்ட்ரான்களை பக்கத்துக்கு ஒன்னா கொடுத்திருக்கிறோம். ஆக்சிஜன்ல 6 எலக்ட்ரான் இருக்கு, அதுல ஒரு இரட்டை எலக்ட்ரான் இருக்கிறதுனால அதை இப்படி குறிச்சிட்டாங்க. மீதமுள்ள எலக்ட்ரான்களை அதனுடைய மற்ற பகுதிகள்ல புள்ளிகளா குறிச்சிருக்கிறாங்க. இப்படி புள்ளிகளா குறிக்கிற இந்த அமைப்பை லூயிஸ் புள்ளி அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த லூயிஸ் புள்ளி அமைப்புல புள்ளிகளா குறிக்கிறத தவிர்த்து வேறு சில வழிகளும் இருக்கு. ஒண்ணு வட்ட வடிவுல அதை குறிக்கலாம். அப்படி இல்லாட்டி குறுக்கு குறியீடுகளை பயன்படுத்தி கூட இந்த இணைதிறன் எலக்ட்ரான்களை நம்மால குறித்து கொள்ள முடியும்.